கர்நாடகத்தின் தலைநகரான பெங்களூருவில் பேய்கள் மற்றும் அமானுஷம் நிறைந்த 10 இடங்களை இன்று இந்த வீடியோவில் காணலாம். கல்பள்ளி கல்லறை, இதை சென்ட் ஜான்ஸ் கல்லறை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த கல்லறை அமைந்துள்ள இடம் ஓல்ட் மெட்ராஸ் ரோட்டில். அந்த கல்லறையை கடந்து செல்லும் மக்கள் அதிகாலை நேரத்தில் கல்லறையின் அருகில் தவழும் மனிதனை கண்டதாகவும், இரவு மற்றும் அதிகாலையில் ஏதாவது சப்தம் கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவ்வழியே செல்லும் மக்கள் மிகுந்த பீதியுடன் கூறுகின்றனர். கிழக்கு பெங்களூருவின் மிக முக்கிய கல்லறை மற்றும் தினமும் குறைந்தது தகனம் செய்ய 10 உடல்கள் வருவதாகவும் கூறப்படுகின்றது. 2. டெர்ரா வேரா ஹவுஸ். 1943ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் காலத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞராக இருந்தவர் E.J. வேசல் இவரால் கட்டப்பட்டது. இந்த வீடு பெங்களூருவின் கைவிடப்பட்ட மற்றும் அமானுஷமான இடங்களில் மிக முக்கியமான ஒன்றாகும். வேசலுக்கு 3 மகள்கள், டெர்ரா, வேரா மற்றும் டோல்ஸ். வேரா ஒரு ஆங்கில ஆசிரியர், டோல்ஸ் பியானோ பயிற்றுவிப்பாளர். 2002ஆம் ஆண்டு சிறிய வயது இளைஞன் மூத்த சகோதரியான வேரா இருக்கும் வேளையில் உள்ளே புகுந்து வேராவின் தங்கையான டோல்ஸை கொன்றுவிட்டார். 2014ஆம் ஆண்டு வீடு இடிக்கப்பட்டது. இன்றும் இந்த வீட்டில் கார் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் தொடாமல் இருக்கின்றன. அவ்வப்போது பியானோ வாசிக்கும் சத்தமும் அலறல் சத்தமும் கேட்பதாக சொல்கிறார்கள். ஜன்னல்களுக்கு வெளியே முகம் தோன்றுவதாகவும் கூறுகின்றனர். கெம்பகோடா சர்வதேச விமான நிலையம் 24 மணி நேரமும் மிகவும் பிஸியாகவும் மக்கள் நடமாட்டம் உள்ள விமான நிலையம். ஒரு விமானியிடம் வெள்ளை புடவையில் இருந்த பெண் அவரிடம் சென்று தனக்கு தண்ணீர் வாங்கி வாருங்கள் என்று கூறியுள்ளார். அந்த விமானியும் வாங்கி வந்து கொடுக்கும் பொழுது அந்த பெண்ணை காணவில்லை என்று விமான நிலைய அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு எஸ்கலேட்டரில் தலையில்லாத பேய் கண்டதாகவும் மற்றும் வாகனம் நிறுத்தும் இடத்தில் கண்டதாகவும் பயணிகள் கூறுகின்றனர். அந்த பெண்ணை ஓடுபாதையில் கண்டதாகவும் சில விமான நிறுவனங்கள் பதிவு செய்து உள்ளனர். விக்டோரியா ஹாஸ்பிட்டலின் பேய் பிணவரை. பெங்களூருவின் சென்டர் சிட்டியில் அமைந்துள்ள பிரபலமான ஹாஸ்பிட்டல். சில ஆண்டுகளுக்கு முன்பு பிணவரையில் வினோதமான சம்பவங்களும் மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளை நிற பேய் உருவமும் காணப்படுவதாக, இரவு நேரங்களில் உணவுப் பொட்டலங்கள் காணாமல் போவதாகவும் கூறுகின்றனர். 5. NH4 பெங்களூர் மும்பை ஹைவே. பெங்களூர் மும்பை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு அழகான பெண்மணி நள்ளிரவில் லிப்ட் கேட்பதாகவும், காரை நிறுத்தி தலையை தூக்கும் முன்பே அந்த பெண் மறைந்து விடுவதாகவும், பிறகு மீண்டும் தோன்றி பயங்கர சத்தத்துடன் சிரிப்பதாகவும் அவ்வழியே செல்லும் பல பயணிகள் நினைவுகளை பகிர்கின்றனர். 6. நாலேபா. நாலேபா என்றால் தமிழில் நாளை வா என்று அர்த்தம். பெங்களூருவின் கிராமப்புறங்களில் பல வீடுகளின் முன்னே நாளை வா என்ற வாசகம் எழுதியிருக்கும். ஒரு திருமணமாகாத பேய் பெண்மணி நள்ளிரவில் வீடுகளை தட்டுவதாகவும், வீட்டின் மனிதர்களை அழைத்துச் சென்று விடுவதாகவும், உறவினர்களின் குரலில் பேசி வெளியே அழைத்து தன்னுடன் கூட்டிச் செல்வதாகவும் கிராமப்புற மக்கள் கூறுகின்றனர். 2018ஆம் ஆண்டு சரத் கபூர் மற்றும் ராஜ்குமார் ராவ் நடித்த பாலிவுட் திரைப்படம் ஸ்ரீ இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கால் சென்டர் சாலை. பெங்களூருவின் மிக பிரபலமான MG சாலை அருகில் இருப்பது இந்த சாலை. குடிபோதையில் வாகனம் ஓட்டிய கால் சென்டரில் வேலை செய்யும் இளம் பெண்ணின் மீது வாகனம் மோதி அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். அவரை கண்ட டிரைவர் அலறி அடித்து சென்று விட்டார். இன்னமும் அந்த பெண் இறந்த தேதியில் பெண் அலறல் சத்தம் கேட்பதாக அவ்வழியே செல்பவர்கள் கூறுகின்றனர். இரவில் அவ்வழியே தவிர்ப்பது மிகவும் நல்லது என்று கூறுகின்றனர். 8. ஒஸ்கோட்டே ரோடு. வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பரிச்சயமான வழித்தடம். தற்போது பகலிலேயே யாரும் செல்வதில்லை. சாலையின் இருபுறமும் கல்லறைகள். கல்லறைக்கு இடையில் உள்ள தனிமையான பகுதி. அங்கு ஆட்டோ மற்றும் காரை நிறுத்தி மாலை நேரங்களில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வயதான பெண்மணி லிப்ட் கேட்பதாகவும், பலமுறை அந்த பெண்மணியை கண்டதாகவும் கூறுகின்றனர். 9. பெங்களூர் பூங்கா. அங்கே இப்பொழுது குடியிருப்பாக மாற்றப்பட்டுள்ளது. பூங்கா இருந்த காலத்தில் மனித உருவங்கள் எடுத்து பூங்காவில் சுற்றி வந்தன என்றும் கூறுகின்றனர். ஒரு நாள் 3 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு குழந்தை வீட்டிற்கு சென்று விட்டது. வீட்டிற்கு சென்ற குழந்தை அந்த நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தது. பிறகு அடுத்த நாள் அது தெரிந்த குழந்தைகள் மிகவும் பீதியாகியுள்ளனர். ஆலமரம். டிப்டூர் பெங்களூர் அருகில் உள்ள நகரம். அங்கு ஒரு பேய் ஆலமரம் உள்ளது. இரவில் மரத்தை கடந்து செல்பவர்கள் ஆவிகள் மற்றும் பேய்களால் ஆட்கொள்ளப்படுகிறார்கள். ஒரு சிலர் வெள்ளை நிற உருவத்தை மரத்தின் மீது அவ்வப்போது கண்டதாக கூறுகின்றனர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மேலும் வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வர சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்யவும். நன்றி.